லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸின் அட்சய திருதியா ஆஃபர் சவரனுக்கு ரூபாய் தள்ளுபடி மே 12 வரை. ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு பிரதமர் மோடி ஓய்வு பெற்று விடுவார் என்றும் பிரதமர் பதவிக்கு அமித்ஷா வருவார் என்றும் டெல்லி முதல்வர் கெஜ்ரிவால் பேசியிருந்த நிலையில் அவருக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பாஜக தேசிய தலைவர் நட்டா உள்ளிட்டோர் பதிலடி கொடுத்துள்ளனர். மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் இடைக்கால ஜாமீன் பெற்று சிறையில் இருந்து வெளியே வந்த டெல்லி முதல்வர் கெஜ்ரிவால் ஜூன் 4ஆம் தேதியுடன் பிரதமர் மோடி ஓய்வு பெற்று விடுவார் என்றும் அமித்ஷாவை பிரதமராக மோடி பிரச்சாரம் செய்கிறார் என்றும் பேசியிருந்தார். கெஜ்ரிவாலின் இந்த கருத்துக்கு பதிலடி கொடுத்துள்ள மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, இந்த மக்களவைத் தேர்தலில் வெற்றி பெற்று பிரதமர் மோடி 5 ஆண்டு பதவி காலத்தை நிறைவு செய்வார். வரும் நாட்களில் பிரதமர் மோடியே நாட்டை வழி நடத்துவார். இண்டி கூட்டணியினர் மக்களை குழப்ப முயற்சிக்கின்றனர் என்று தெரிவித்துள்ளார். அதேபோல கெஜ்ரிவாலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா வெளியிட்டுள்ள அறிக்கையில், தேர்தல் தோல்வியை உணர்ந்து ஒட்டுமொத்த இண்டி கூட்டணியும் பீதியடைந்துள்ளது. இப்போது பிரதமரின் வயதை காரணம் காட்டி அவர் ஓய்வு பெறுவார் என்று கூறி வருகின்றனர். பாஜகவின் அரசமைப்பில் அப்படி எந்த விதியும் இல்லை. பிரதமர் மோடியே எதிர்காலத்திலும் நம்மை வழிநடத்துவார் என்று தெரிவித்துள்ளார். கெஜ்ரிவாலின் கருத்துக்கு பதிலளித்துள்ள காங்கிரஸ் முன்னாள் மூத்த தலைவர் ஆச்சாரியா பிரமோத் கிருஷ்ணம், பிரதமர் நரேந்திர மோடியை விட ஜனநாயகவாதி யாரும் இல்லை. பிரதமர் மோடியை எதிர்க்கட்சிகள் தினமும் விமர்சிக்கின்றன. அவர் ஒரு சர்வாதிகாரியாக இருந்தால் எதிர்க்கட்சிகளால் இப்படி விமர்சிக்க முடியாது என்று கூறியுள்ளார். மேலும் மக்களவைத் தேர்தலில் வெற்றி பெற்று 3வது முறையாக நரேந்திர மோடி பிரதமராக பதவியேற்பார் என்று திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார்.